சரி, இன்றைக்கி ரோமர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நாம் ரோமருடைய முகவரி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரோமர் நிருபத்தை எழுதினது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சரிங்களா, அப்போஸ்தலன் பவுல் தான் இந்த ரோமர் நிருபத்தை எழுதியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நிறையா நிருபங்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா, ஸோ முதல் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி, தலைப்பு வேணால் வாழ்த்துன்னு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, பொதுவாக அவருடைய எல்லா நிருபங்களையும் கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களையும் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து மறுபடியும் வாழ்த்தில் முடிப்பார், வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். சரிங்களா, அவருடைய கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களுமே வாழ்த்தில் ஆரம்பித்து மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். சரிங்களா, முதல் 3 வசனங்கள் மேலே வேணும்னா வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, முதலாம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும்படி ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஸோ முதலாம் வசனம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். சரிங்களா, ஸோ அதுதான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறாரு. அடுத்தது அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ரோம நிருபத்துலேயும் 1 கொரிந்தியர்லையும் எப்படி எழுதுவார் அப்படின்னா அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுவார். மற்ற நிருபங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுவார். சரிங்களா, எப்படி அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டர் சீட்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டாக்டர் சீட்டு கிடச்சேன்னா நீங்கள் டாக்டர் ஆகிட்டிங்களா? அப்படி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகும்படி அழைப்பு. சரிங்களா, ஸோ இது இந்த ஊழியமாக அப்படி தான். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகணும், அதில் நம்ம தேரணும். அதில் தேறிட்டோம்னா நம்ம அப்படி ஆயிடலாம். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்காரோ அதில் நம்ம தேரணும். சரிங்களா, அப்போ ஒரு சுவிசேஷகரை அழைச்சிருக்கலாம், ஒரு போதகரை அமைச்சிருக்கலாம், இல்லை ஒரு மெய்ப்பரை அமைச்சிருக்கலாம். அப்படின்னா அதில் நம்ம தேரணும். சரிங்களா, எடுத்தென்ன இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இப்போ டாக்டர் ஆகும்படி டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சுன்னா டாக்டர் ஆகலை. சரிங்களா, இப்போ 5 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் டாக்டர் அந்த இது கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த அழைப்பு அப்படி தான். சரிங்களா, ஸோ முதல்ல என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா, அப்போ அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்மளை யாருமே அடிச்சிக்க முடியாது, அசைக்க முடியாது. பாருங்கள், அதில் நம்ம உறுதியாக இருக்கலாம். சரிங்களா, அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனி ட்ராக் போட்டு வச்சுருக்காரு. சரிங்களா, அப்போ பார்த்திங்களா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு நியமித்த ஓட்டத்திலே நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். சரிங்களா, அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ட்ராக்கை போட்டு வச்சுருக்காங்க. அந்த ட்ராக்கை நம்ம கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ கிருபையால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், அப்போது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதான் பார்த்திங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா அப்போ அந்த அழைப்பு யார் கொடுக்குறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து வருது. ஸோ அதான் நம்ம 1 தீமோத்தேயுவில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ ஊழியம் இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து வருது. சரிங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பார்த்திங்கன்னா இந்த அழைப்பு திடீர்னு நடுவில் வர்றதில்ல. சரிங்களா, இறையமே எழுதுறாரு, நீ தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ தாயில் அப்போ முன்னாடியே ஆண்டவர் எல்லாமே டிசைன் பண்ணி தான் அனுப்புகிறாரு. சரிங்களா, அப்போ முன்னாடியே நம்ம பிறப்புக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும். நீ எப்படியா இருக்கணும், இவன் எப்படியா இருக்கணும், இவனை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி தான் அனுப்புகிறார். சரிங்களா, அப்போ அந்த ஊழிய அழைப்பு முன்னாடியே அவர் ஆண்டவர் முன்குறிச்சார். சரிங்களா, இந்த எபேசியில் வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்கு உங்களை முன்குறித்திருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரிங்களா, ஸோ பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதில் தேர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அதிகாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்போ அதில் நம்ம தேறிடுவோம். சரிங்களா, அது தேர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அழைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், அதில் தேர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல். ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டார், இப்போ அழைப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் சுவிசேஷம் இந்த போகிற இடத்துலலாம் ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவார். பாருங்கள், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா போதகம் பண்ணுவார், நல்லா சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை கொண்டு சபையை உருவாக்கி அந்த ஜனங்களை நல்லா போதிக்கிற அந்த கிருபை. சரிங்களா, அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். பாருங்கள், இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக்கை வச்சுருக்கார்.
அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி அது பார்த்திங்கன்னா நல்லா வரும். அதை இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா, ஒரு மாங்காய் செடி ஒரு மாங்காய் மரத்துலேருந்து என்ன வரும், மாங்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆரஞ்சு செடி ஆரஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்குள்ளே ஆண்டவர் என்ன அழைப்பு வச்சுருக்காரு அதை நம்ம ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை செய்யும்போது அது இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்த வளர்ச்சிக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பவுல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாம் அனைவருக்கும் எழுதுகிறதா. ஸோ யாருக்கு எழுதுனா தேவ பிரியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் தேவ பிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் மேலே ரொம்ப அந்த ஜனங்கள், அந்த ரோம ஜனங்கள் தேவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, தேவன் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் பாருங்கள். தேவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாக அனைவருக்கும். ஸோ அப்படின்னா புது விசுவாசிகள். சரிங்களா? பரிசுத்தவான்கள் அப்போ தான் புது விசுவாசிகள். ஸோ அவங்களுக்கு இதை எழுதுகிறார். சரிங்களா? எழுதுகிறதாவது, அதாவது வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நெருங்க அவன் என்ன ஆகும்னா நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே போவோம். எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வாழ்த்தில் தான் ஆரம்பிப்பார். சரிங்களா? மற்றவங்களை வாழ்த்துறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாழ்த்துங்க. அப்போ அதுக்கு பாத்திரமானா இருந்தான்னா அந்த வாழ்த்து அவங்க மேலே தங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஆசீர்வாதிங்க, மற்றவங்களை நல்லா ஆசீர்வாதிங்க, நல்லா வாழ்த்துங்க. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் பாருங்கள். அப்போது நீங்கள் சொல்கிற அந்த ஆசீர்வாத வாழ்த்து அவங்க மேலே, அவங்க தலை மேலே போய் தங்கும் பாருங்கள். சரி, அடுத்த பார்த்திங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்த 4ஆம் வசனம் முதல் லைனை மட்டும் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இதில் இருக்கும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இதில் இருக்கும். ஸோ தலைப்பு 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 4ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதில் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் தம்முடைய சுவிசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து மோசேயின் ஆகமங்கள், நியாயப்பிரமாணத்தில் பார்க்கலாம், சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாம், தீர்க்கதரிசனங்கள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைவேற்றின காரியங்கள் அதெல்லாம் சுவிசேஷத்தில் மற்றும் எல்லா பகுதிகளும் நிறைவேறினதை நம்ம அதை சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார். ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவா பாடுபடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்ம இரட்சகராக பிறப்பார். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக பாடுபடுவார். மறுபடியும் 3ஆம் நாளில் உயிரோட எந்திரிப்பார். ஸோ எல்லா காரியங்களையும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் இந்த இடத்துல விளக்குறார். 5ஆம் வசனம் பாருங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூதா கோத்திரத்தில் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோலிருந்து உயிர்த்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஸோ பார்த்தீங்களா, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. ஸோ அப்படின்னு என்னென்னா பரிசுத்த ஆவியினாலே, ஸோ பரிசுத்த நம்ம வேதத்தில் பார்க்குறோம், மரியாள் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தார். ஸோ கர்ப்பம் தெரிந்து தேவனுடைய சுதன் அப்படின்னா தேவனுடைய குமாரன் அர்த்தம். ஸோ தேவனுடைய குமாரனா வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். ஸோ கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஸோ இப்போ மாம்சமாக இருந்தார். மறுபடியும் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதல் எப்படின்னா, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ எப்படி இவ்வளோ பலமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்கெல்லாம் தான்
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 12 சீஷர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தரிசனமானார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு தரிசனமானார், பவுலுக்கு பார்த்தீங்கன்னா தரிசனமானார். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு அதிகமான பேர் கூடியிருக்கும் போது அந்த இடத்துல வந்து தரிசனமானார். இப்போ அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்த்தவங்க தான் இந்த புதிய ஏற்பாட்டை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. போய் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அதில் 2 பார்த்தீங்கன்னா மத்தேயு பார்த்தீங்கன்னா அவருடைய 12 சீஷர்களில் ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவானு பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களில் ஒருத்தர். அவர் வந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோட பார்த்துருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க தான் அதுதான் எழுதின புக். அதனால தான் அதே பேர் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும்போது அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானன்னு சொல்லி அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ வந்து இவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து இப்படியே எழுதுகிறாரு, மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுதல் பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஸோ உயிர்த்தெழுதல் இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு அப்படின்னா கிறிஸ்துவமே கிடையாது. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்லாம் எல்லாமே இருக்குது. சரிங்களா? பார்த்தா அப்படியா எழுதுகிறார், பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஏன்னா கண்ணால் பார்த்தவங்க, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணால் இவங்க பார்த்தவங்க. ஸோ அவங்க தான் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காங்க. சரிங்களா? அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா வந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களுக்கு விசுவாசத்தை தரும்படியாக எங்களுக்கு வந்து இந்த கிருபையும் அப்போஸ்தல இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசத்தை கொடுக்கும்படியாக இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வரும் பாருங்கள், ரெண்டுமே சேர்த்து வரும் பாருங்கள். கிருபை ஊழியம் சேர்த்து வரும். சரிங்களா? இப்போ கிருபையை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். இப்போ ஊழியம் இல்லை, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவ கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். இப்போ தேவ கிருபையினால் தான் வந்து அந்த ஊழியத்தை நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியும் பாருங்கள். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம தாளந்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? நம்ம தாளந்தை சார்ந்து கொண்டு நான் இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி வந்தோம்னா நமக்கு வந்து நம்ம டேஞ்சரான லெவலில் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் கிருபையை சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் தான் கிருபையை, நீங்கள் எனக்கு இந்த தாளந்தை கொடுத்துருக்கீங்க, இந்த அழைப்பை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கிருபை கொடுங்க, உங்கள் கிருபையினால் நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா தேவன் வந்து அதில் பலமாக கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, அடுத்த பார்த்திங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 16ஆம் வசனம் முதல் 2 லைனை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 8 முதல் 17 ஒரு பகுதி. அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் தான் தலைப்பு. சரிங்களா? 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினால். சார் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவன் மேலே விசுவாசமாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் வந்து பாராட்டி எழுதுகிறார். சரிங்களா? அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம் செய்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி எப்போதும் செய்ய கடுவான்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலியில் வந்து தேவன் பிரியப்படுகிறார். ஸோ அதான் பவுல் தேவர் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லா காரியத்திலும் நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் செய்யுங்க. அது வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நன்மை நடந்தாலும் சரி, தீன்மை நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் தீன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றிடுவார் பாருங்கள். அப்போ எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்கிறது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை நினைச்சுனா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அது வந்து தேவன் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வளங்கரை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் மாறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண
வாஞ்சியாக இருக்கிறபடினாலே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களிடத்தில் வர பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதுக்கு அப்படின்னா உங்களுக்காக சில வரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர் 12 சில வரங்களை 9 வரங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வரங்களை கொடுக்க அதோட இன்னும் அவர் இன்னும் நேரில் அவங்கள பார்க்கல. சரிங்களா, இன்னும் இந்த ஜனங்களை வந்து நேரில் பார்க்கல. ஸோ நேரில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை தெளிவான சத்தியங்களை போதிக்கலாம். சரிங்களா, அப்போ அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, சில சத்தியங்களை போதிக்கும்படியாக பார்த்தீங்கன்னா நல்லா அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அவளை விசுவாசத்தில் கட்டி எழுப்பும்படியாக நான் வந்து நேரில் வரேன், அதுக்காக பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். உங்களிலும் என்னிலும் இல்லை விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் மாறுதல் அடையும்படி உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடினால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கூட வந்து என் விசுவாச பலப்படும்படியாக உங்களை கட்டும்படியாக நானும் ஆறுதல் அடையும்படியாக நான் வந்து வர பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கிற. ஸோ விசுவாசி சகோதரரை பார்த்தாலே நமக்கு எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும் பாருங்கள். அதான் எழுதுகிறார் அவர். ஏன்னா அவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுவாங்க. அது வந்து நம்ம விசுவாசத்தை கட்டி எழுப்பும், விசுவாசத்தை பலப்படுத்த நமக்கு ஒரு ஆறுதல் வரும் பாருங்கள். ஒரு ஆறுதலோ சமாதானம் சந்தோஷம் வரும். ஸோ அதான் வந்து எழுதுகிறார். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். சீக்கிரம் உங்களிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு நான் எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட வர முயற்சி பண்ணேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறார், இந்த கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் கடனாளி. எது கடனாளி அப்படின்னா சுவிசேஷத்தை சொல்ல கடனாளி. ஸோ ஆண்டர் போய் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னா அப்போ அத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா, அப்போ அவங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லலைன்னா அதுக்கு வந்து நான் கடனாளியாக இருக்கேன். ஸோ அதுதான் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன்னா அந்த நான் வந்து கடனாளி கிடையாது, நான் எனக்கு கொடுத்த அந்த பணியை நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான பணி என்னென்னா சுவிசேஷ பணி. சரிங்களா, முக்கியமான பணி வந்து போகிற இடத்துலலாம் அவருடைய சாட்சி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சாட்சியாக சொல்கிறது, சுவிசேஷத்தை சொல்கிறது. ஸோ அவரோட முக்கியமான ஒரு அழைப்பின் ஒரு பகுதி. சரிங்களா, அதான் சொல்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள். 16ஆம் வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாதது அது தேவபலனாக இருக்கிறது. சரிங்களா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சரிங்களா, இப்போ நமக்கு என்ன தாளந்து கிருபை கொடுத்துருக்காரோ அதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது, தைரியமாக அதை வந்து சொல்லணும் பாருங்கள். அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னதுபடி இவருக்கு வந்து அந்த சுவிசேஷத்துக்கு அந்த போதிக்கிற கிருபை, இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வந்து நல்லா அப்போ யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். அது வந்து அது குறித்து நான் வெட்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆண்டவர் அழைப்பை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களால் முயன்ற மட்டும் உங்களால் எங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த அதெல்லாம் செய்யுங்க. ஸோ சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்ற சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா முதலாவது என்ன பண்ணுறோன்னா, இந்த சுவிசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நற்செய்தின்னு அர்த்தம். சரிங்களா, சுவிசேஷம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா நற்செய்தின்னு அர்த்தம். அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது என்ன ஆகும்னா ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே தேவநீதி வந்துடும். சரிங்களா, அப்போ நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சரிங்களா, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்போ சுவிசேஷம் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்னா அவன் இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துடும். அவனுக்குள்ளே சமாதானம் வருது, அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது, தேவ பலன் வருது, தேவனுடைய பாதுகாப்பு அவன் மேலே வருது. சரிங்களா, அவன் பாவத்திலிருந்து அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. சரிங்களா, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுறான், தேவனுடைய சுதந்திரவாளியாக மாறுறான். சரிங்களா, சரி, அடுத்த பார்த்திங்கன்னா 18ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. அந்த 18ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா, 18ஆம் வசனத்தை அப்படியே முழுசாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய
எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு தேவ கோபம் வந்து வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அது என்னன்னு சொல்லி கீழே விளக்குறார் பாருங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ தேவனை பற்றின அறிவு வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கார். ஸோ ஆனால் வந்து எப்படி எனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஸோ எப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஸோ பார்த்தீங்கன்னா உலக தோற்றலேருந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து வானத்தை படைச்சிருக்காரு, பூமியை படைச்சிருக்காரு, சூரியனை படைச்சிருக்காரு, சந்திரனை படைச்சிருக்காரு, நட்சத்திரங்களை படைச்சிருக்காரு, மீன் வகைகளை படைச்சிருக்காரு, பறவைகள், மிருகங்கள் மற்றும் மலைகள், குன்றுகள், ஆறுகள் எல்லாத்தையுமே வந்து தேவன் படைச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து கண்ணால் தெரியுது. ஸோ அது வந்து அது இல்லைன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதான் சொல்கிறார். ஸோ எல்லாமே படைக்கப்பட்ட எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனை அறிஞ்சிருக்காங்க, ஆனால் தேவன் சொல்லி அவங்க வந்து தேவனை மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்திரம் செய்கிறதில்லை. அதனால் வந்து சிந்தனையில் வந்து ரொம்ப வீணராயிட்டாங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அவங்க உணர்வில்லாதனால இருதயம் வந்து இருளடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சங்கீதக்காரன் சொல்லும்போது எனக்கு உணர்வை தாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு பாருங்கள். அப்போ உணர்வு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உணர்வுள்ள ஒரு இருதயம் தாங்க, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க, ஒரு சதையான இருதயத்தை தாங்க, எங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. இருதயம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். சரிங்களாப்பா? ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் வந்து உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்குறாரு. அது தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் இருதயம் வந்து மோசமான இருதயம் தெரியும். அதனால தான் எங்கிட்ட கூட நான் அதை சரி பண்ணி தரேன் அப்படிங்கிறார். சரிங்களாப்பா? அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிருபையை நம்ம சார்ந்து இருக்கும்போது அதை வந்து பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டுட்டு இவங்க மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் இவங்களெல்லாம் சிலைகளை செஞ்சு நீ தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை வந்து விக்கிரகங்களை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் தேவன் என்ன பண்ணுறார், அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சந்திரனை தொழுறது, சூரியனை தொழுறது, நட்சத்திரங்களை தொழுறது, தண்ணீரை தொழுறது, நம்ம காற்றை தொழுறது, அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னமோ காரியங்களை விக்கிரங்களை வச்சுட்டு எல்லா தேவன் படைத்தவைகளை தொழுது கொள்கிறாங்க. தேவனை தொழாமல் தேவன் படைத்தவைகளை தொழுது கொண்டிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தேவனே அப்படின்னு சொல்கிறார். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறார், இச்சை ரோகங்களுக்கு அவர்களை வந்து ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமாய் அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவரோடொருவர் விரக தாபத்தாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒரு விரகதாபத்தாலே பொங்கி ஆணோட அவலட்சமானதை நடப்பதனால தேவன் வந்து அவங்களுக்கு வரும் தண்டனை வரும் அப்படின்னு சொல்கிறார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ தேவனை அறிவை வந்து அவங்களுக்கு அந்த மனசு இல்லை, தேவனை தேடணும், தேவனை அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனசு இல்லாதனால அதனால் என்ன பண்ணுறாரு, தேவன் வந்து அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போது அப்படிப்பட்டவர்கள் கேடான சிந்தைக்கு ஒப்புக்கட்டவர்கள் என்னென்ன பாவங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே நம்ம பார்க்குறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும்
வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். ஸோ வன்மம் அப்படின்னா என்னென்னா தீய எண்ணம் கொண்டிருக்கிறது, தீய சிந்தனை கொண்டிருக்கிறது, அதான் வன்மத்தினால் நிறைந்தவர். வன்மம் உள்ள ஆட்கள்னால் அதான் அர்த்தம். புறங்கூறுகிறவர்களாய். ஸோ புறங்கூறுகிறவர்களால் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறது. அவதூறு பண்ணுகிறவர்களாய். ஸோ அவதூறு பண்ணுகிறவர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களே, ரவுடிசம் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி அவதூறு பண்ணுகிறவர்களாய். தேவ பகைஞருமாய். துரோகிதரம் பண்ணுகிறவர்கள். துரோகிதரம் பண்ணுகிறவர்கள்னால் கொடுமை செய்கிறவர்கள், ரொம்ப கொடுமைக்காரர்கள்னு அர்த்தம். கொடுமைக்காரர்கள். துரோகிதரம் பண்ணுகிறவர்களுமாய். அகந்தை உள்ளவர்கள்னால் பெருமை உள்ளவர்கள். வீம்புக்காரருமாய். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். ஸோ கெட்ட சிந்தனைகளை யோசித்து எதை எப்படி பிணைச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணுறது. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். உணர்வில்லாதவர்களுமாய். உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய். சுபாவ அன்பில்லாதவர்களாய். இணங்காதவர்களாய். இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பாவங்களை தேவன் உங்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தனால் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களாக, துணிகிற பாவங்களை செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் 32ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்களே. தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணால் பாவம் அப்படின்னு சொல்லி தெரியும். மரணத்துக்கு பாத்திரவான்கள் சொல்லி தெரிஞ்சாலும் அதை அறிஞ்சிருந்தும் அதை தாங்களும் செய்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்க யார் செய்கிறாங்க அது மேலே பிரியப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்கிறார் பாருங்கள். தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலும் பெருசாக இருக்குது. சரிங்களா, இந்த பரலோகத்துக்கு போகிறது இடுக்கமான வாசல் தான். சரிங்களா, அப்போ பார்த்திங்கன்னா அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது படி பார்த்திங்கன்னா முதல் 3 அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிறத விளக்குவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து அந்த 3ஆம் அதிகார பாதியிலிருந்து அதுக்கு விமோச்சனம் என்ன, அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத விளக்கிட்டு வருவார். சரிங்களா. ஸோ இதுதான் 1ஆம் அதிகாரம். ஸோ முதலாம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்தை பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ரோமருக்கு வாழ்த்து கூறி எழுதுகிறத பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ அவர் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்த பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் விசுவாசம் எல்லா இடத்துலையும் பெருகிற அப்படின்னா தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறது அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வரங்களை கொடுக்கும்படி உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக எங்களுக்கு உங்களோட கூட நான் ஆறுதல் அடையும்படியாக நல்ல பிரயாணம் வரும்படி பிரயாணம் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன், வெக்கப்படலை. அதனால் அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அவ்வளோக்கும் எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை சொல்ல நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவன் எல்லாமே வெளிப்படுத்தியிருக்காரு. பட் ஆனால் தேவனை அவங்க தேவனை அறிந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்திரம் பண்ணல, சிந்தனையில் வீணராகி அவங்கள இருதயம் கடினப்பட்டு உணர்வில்லாமல் அவங்க இருதயம் கடினப்பட்டுச்சு. அதனால் தேவன் அவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் இச்சை ரோகங்களும் ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க பாவங்கள் துணிகிற பாவங்களாக இருக்குது, மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிற சொல்கிறத இந்த இடத்துல விளக்குறார். சரிங்களா. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வைக்கப்பட்டேன் என்று பவுல் சொன்னது போல் ஏசப்பா நீரை எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தைரியமாக செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். துணிகிற பாவத்திற்கு கர்த்தர் எங்களை விலக்கி ரட்சித்து காத்தருளுங்க. ஒரு சுத்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படுகிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். உன் பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் அநேக பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.